ஹாய் கைஸ், இந்த வீடியோ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஆடியோ கேட்குறதுல ஹாய் கைஸ், இந்த வீடியோ என்னென்னா, இப்போ இன்னைக்கு 30 கரெக்டாக டேட்டு. இன்றைக்கி ஃபஸ்ட் வியூ 03 வச்சாங்கப்பா. நான் இன்றைக்கி காலையில் போனேன், காலேஜுக்கு போயிட்டு ஒரு டைட்டில் செலக்ட் பண்ணி பிபிடிலாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போனோம். அது போயிட்டு நிம்மதியாக போச்சு. எப்போ போல நான் வந்து போனேன். இன்றைக்கி நான் எதுவும் பாட்டம் கேட்கல, அமைதியாக நாங்கள் போயிருந்தேன். ஃபஸ்ட் ரிவ்யூ போனால் இது எங்கள் கிளாஸில் இன்னொரு பையனும் நாங்கள் பண்ணுற டாப்பிக்கே வச்சுருந்தோம்ப்பா. அவ்வளோதான். இந்த என்ன 2 பேர் ஒரே டாபிக் கொண்டு வரீங்க, செல்லாதுன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சரி வேறு டாபிக் போய் பார்க்கலான்னு பார்த்தா நான் அதுக்கும் 1008 இது சொல்கிறாங்க. காசு என்ன சிம்பிளாக ஏற்கனவே காலேஜ் ஃபீஸ் கட்டி இன்டர்ன்ஷிப் அது இதுன்னு செலவு பண்ணி இன்னும் இப்போ ப்ராஜெக்ட்டுக்கு வேறு தனியாக ஒரு இதுக்கே எப்படியும் ஒரு 10-15,000 செலவு வச்சிடும் போல். இப்போ ப்ராஜெக்டும் சிம்பிளாக பண்ணணும். ஏதோ ப்ராஜெக்ட் இதெல்லாம் ஸ்கூல் பசங்க மாதிரி இருக்குப்பா. ஏதோ மினி ப்ராஜெக்ட் ஐடிபி ப்ராஜெக்ட் மாதிரி இருக்குன்றாங்க. சரி கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு போனாலும் அது வேறு எவனோ பண்ணியிருக்கானா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? வேறு எவனோ ஒருத்தன் பண்ணணும். பேசாமல் இவங்க ஒரு லிஸ்ட்டு தான் தரணும். இந்த ப்ராஜெக்ட்லாம் வந்துட்டு இவங்க ஆல்ரெடி பண்ணுறாங்க, அதனால் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இதுவே கடுப்பாக இருக்குது. நீங்கள் நடன்னு ஒரு சைன் வாங்குறதுக்கு அங்கே போய் சைன் வாங்கிட்டு மறுபடியும் இங்கே வந்துட்டு காமிச்சா இவங்க இந்த ப்ராஜெக்ட் பண்ணக்கூடாது வேறு ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கே இன்டர்ஜென்ட் ஐசியில் அப்படியே உட்காந்துட்டு பண்ணி முடியலப்பா. எல்லாம் சரி முடிஞ்சு சரி மறுபடியும் உட்காந்து தேடினதுனால அப்புறம் ஒரு டாபிக் அக்செப்ட் பண்ணி அது எனக்கு டாபிக் புரிஞ்சு பட் இன்னும் கொஞ்சம் நிறைய உட்காந்து ரிசர்ச் பண்ணோம். அதுவே கடுப்பாக இருக்குது. என் ஃப்ரெண்ட்லாம் சிம்பிளாக காசு கொடுத்து வாங்கிட்டு ரெடியாக வச்சுருக்கானுங்க. ரிவ்யூ வரப்போ போய் காமிச்சிக்கலாம்டா அவ்வளோவான்ட்டு. எனக்கு ஸ்டாஃப் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் போட்டாங்க இப்போ ரொம்ப கஷ்டம்டா. நாளைக்கு பர்த்டே இது வேறு. நானே பார்த்தாலும் எப்படியாவது யாரை ஞாபகப்படுத்திடுறாங்க. பர்த்டேலாம் மறப்போம்னா இல்லை மறக்க மாட்டோம். பட் என்ன பண்ணுறது, அது ஒரு மாதிரி பிறந்துட்டோம். அதுக்கு நீ என்ன பண்ண முடியும்? வராங்க செக் பண்ணிட்டே தான் இருக்கணும். இப்போ இந்த வீடியோ டெய்லி நான் வேறு போடுறேன். நேற்று ரிலீஸ் ஆகிருக்கும் வீடியோ, இன்றைக்கி இது வந்துருக்குமா? நேற்றே எல்லாமே ரிலீஸ் ஆகாமல் போட்டுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 2 நாளாக சாப்பிட்லப்பா இந்த ப்ராஜெக்ட் இதுனாலே. நாளைக்கு காலேஜ் ரெக்கார்டு அது வேறு எழுதணும். என்ன எழுதணுன்னே தெரில, அதே யாரும் சொன்னேன். இதில் வேறு வேறு இந்த மென்டார் வேறு ப்ராஜெக்ட் ஏதாவது ஐடியா சொல்லுவாங்கன்னு பார்த்தா நீ தான் இப்போ படித்து சொல்லணுன்றாங்க. அவங்க மென்டார்னா அப்புறம் எதுக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. கடுப்பாக இன்னைக்கு சரியான வச்சு போட்டு அலைய விட்டு மீதி பேர்லாம் சிம்பிளான ப்ராஜெக்டே எடுத்து பண்ணுறானுங்க. அதே சிம்பிளானது நாங்கள் சொன்னால் அது என்னோட நேரம்டா. அது எப்போவுமே நான் ஏதாவது பண்ணால் அது ஏதாவது இதனால இவன் வேறு என் கூட வந்துட்டு அவனுக்கும் இப்போ போட்டு நடக்கிறான் பாவம். நான் யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னா அமைதியாக தள்ளியிருந்தேன். இப்போ இந்த ஃபைனல் இருக்கிறதுனால இவனுக்கு பிரச்சனையாகவே இருக்குது. என்னால் நான் இருக்கு முடியல. பண்ணுவோம், என்ன பண்ணுறது, பண்ணிதான் செம்ம காண்டானதுலாம். என்னடா இதுலேயே வந்துட்டு டென்டேட்டிவ்னு ஏதோ போட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. இதில் வேறு நாளைக்கு வந்துட்டு ஏதோ ரிப்போர்ட்டை காட்டணும், ஏதோ காட்டணும்ட்டு இந்த கான்ஃபரன்ஸ் பார்க்கணும். போனாடு எடுத்து போச்சு எனக்கு வந்துச்சு. இதில் வேறு அதை சொல்லிக்கூட நம்ம பண்ணி போனோமா வந்தோமான்னு இருக்கோம். இதெல்லாம் நாளைக்கு மட்டும் போய் சிக்கன் ரைஸ் சாப்பிட போகிறேன். இன்றைக்கி என்ன ஆனாலும் சத்தியமாக காண்டாது. நாளைக்கு மினியன்ஸ் படம் வருதுல்ல. எஸ் நாளைக்கு தலை குளிச்சா முடியலாம் ஒரு மாதிரி ஓகே. எனக்கு ரொம்ப மனசே வெறுத்துருச்சு. அவங்களுக்குலாம்
ப்ராஜெக்ட் பண்ணுமா அப்படின்னு ஒருத்தருச்சு. இப்போ ஆகஸ்ட் மாதம் அப்படி செகண்ட் ரிவ்யூ வரணும். அது வரைக்கும் டெய்லி வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன், என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன். அப்போ அவங்க வந்துட்டு இல்லை ப்ராஜெக்ட் வேணாம் அதான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா சிம்பிளான ப்ராஜெக்ட் தான் அதுக்கப்புறம் நான் போய் காட்டுவேன். ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, முடியல என்னால். நானும் எவனை தான் இது பண்ணுறது. இன்னும் மற்ற கிளாஸ் என் கிளாஸ் அதான் சொல்லுவாங்களே கர்மான்னு சொல்லிட்டு, நான் 3 வருஷமாக பண்ணதெல்லாம் என்னை ஃபைனல் இயரில் போட்டு செய்யணும். மற்ற கிளாஸில் மேக்ஸிமம் எல்லாருக்குமே சிம்பிளான இன்டர்நெக்ஷனில் அப்படியே போகிறாங்க, சொல்கிறாங்க, வந்துடுறாங்க. எனக்கு மட்டும் பாரு இல்லைடா. முடிஞ்சால் நாளைக்கே கூட ஸ்டார் ஐஎல்எல் அது பண்ணிட்டு நிம்மதியாக, இல்லைன்னா M*RD அது ஸ்பெல்லிங் எனக்கு கரெக்டாக தான் வரல. அது பண்ணி நிம்மதியாக எதோ இல்லாமன்னு தோணும். யார்டா இருக்கு யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. அதான் ரெக்கார்ட் பண்ணிடுறேன். ஓகே பாய். அப்புறம் அவ்வளோதான், வேறு இதோட நாளை பர்த்டே வீடியோவில் சந்திப்போம். பர்த்டே